திரைப்பட நடிகருமான திரு விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சாரம் செய்தார். அப்போது கூட்ட நெரிசலில் பல உயிர்கள் சேதமாயின. அவர்களின் இறப்பு அனைவரின் நெஞ்சையும் உலுக்கி உருக்குலைய வைத்தது. இச்சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்று நான் கேட்ட செய்திகள், எண்ணற்ற சிந்தனை, செயல்பாடுகள், முயற்சிகள் மக்களிடையே எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பலவித திருவிழாக்கள், கிரிக்கெட் கூட்டம், மாநாடுகள், அரசியல் கட்சி கூட்டங்கள், கும்பமேளா, ஜல்லிக்கட்டு, இன்னும் பல கூட்டங்கள். கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிர் இழந்தனர். இதற்கு எல்லாம் காரணங்கள் ஆக்டர் விஜயின் பொறுப்பு இல்லாமை, திரு செந்தில் பாலாஜி அவர்களின் சூழ்ச்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நாடகம், சரியான திட்டம் இல்லாமை, அஇஅதிமுகவின் நயவஞ்சகம், மீடியாவின் தவறான கண்ணோட்டம், உணவு நீர் போதுமான காற்றோட்டம் இல்லாமை மற்றும் எண்ணற்ற காரணங்கள் கூறினார்கள். இவை எல்லாமே ஏற்றுக்கொள்ள கூடியவையாக இல்லை. எந்த ஒரு மனிதர்களும் ஒரு உயிர் போவதை விரும்ப மாட்டார்கள். யாரும் யாரையும் குறை கூறுவதால் இழந்தது மீண்டும் திரும்புவது இல்லை. மீண்டும் எவ்வித விபத்துக்களும் நிகழா வண்ணம் இருப்பது சாலச் சிறந்தது. அதற்கான ஒரே தீர்வு தனிமனித செயல்பாடுகளே ஆகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடு, அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள் உண்டு. உங்களின் நிலைமை, வீட்டின் நிலைமை தெரியும். நல்லது கெட்டது என்று பிரித்து ஆராயும் அறிவு திறன் உள்ளது. முதலில் அவரவர் உயிர் பேணி காக்க வேண்டும். நமக்கு பசித்தால் நாம் தான் சாப்பிடணும். நமக்கு தூக்கம் வந்தால் நாம் தான் தூங்க வேண்டும். அதுபோலதான் நாம் பலமுறை யோசித்து ஆராய்ந்து நம் உடல்நிலை அறிந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடம், கால அளவு, அதனால் நம் உடலுக்கும் நம் வீட்டிற்கும் எவ்வித பாதிப்பும் இன்றி சரி என்று தோன்றும் போது நம் வசதிக்கு ஏற்றாற் போல நம் செயல்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சரியான முடிவுகளை எடுப்பதால் நல்ல வீடு, நல்ல தெருக்கள், நல்ல ஊர்கள், நல்ல மாவட்டம், நல்ல தமிழ்நாடு என்று உருவாகும். உனக்கான உளி உன் கையில், உனக்கான வழி உன் கையில், உனக்கான திறமை உன் கையில். உன்னை நல்ல சிற்பமாகவும் சீர்மை உடையவராகவும் உருவாக்குவது உனது எண்ணங்களே. போலி விமர்சனம், போலி விளம்பரம், போலி ஆடம்பரம், போலி வேஷம் என்றுமே ஒருபோதும் நன்மை தராது. உனக்கான தேடல் உனக்குள் உள்ளது என்பதை அறிந்து செயல்பட்டால் என்றுமே உங்கள் வாழ்வில் வசந்தமே. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளிழல்கள் ஆகா அரண். இறுதி காலம் வரை நம்மை காப்பாற்றும் கருவி அறிவே ஆகும். எவ்வளவு பெரிய பகைவர் ஆனாலும் நம்மை அழிக்க முடியாத அரண் போன்ற பாதுகாப்பை கொடுப்பது அறிவே ஆகும். பலம் என்பது நம் உடல் பலம் அல்ல, அறிவு பலமே மிகச்சிறந்த பலம் ஆகும் என்று திருவள்ளுவர் கூறி சொன்னதை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடித்து இந்த சமுதாயம் அறிவு ஆற்றலை பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.